أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيك وإياي أولا بتقوى الله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا أخرجنا نعمل صالحا غير الذي كنا نعمل صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணைகளற்றவன், எல்லா படைப்புகளிலிருந்தும் மிகவும் தூய்மையானவன் என சாட்சியமும் கூறுகிறேன். அல்லாஹு தாலாவின் இறுதி தூதரும் எங்கள் எல்லோருக்கும் என்றும் எப்பொழுதுமே முன்மாதிரியாக இருக்கும் தலைவருமாகிய அகிலங்களுக்கெல்லாம் பெரியதோர் அருட்கொடையாய் வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், அன்னாருடைய வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம நல்லடியார்கள், சலஃபு சாலிஹீன்கள், அதே அழகான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் கடைசி மூச்சு இந்த மண்ணில் இருக்கின்ற காலங்கள் வரையிலும் அல்லாஹு தாலாவினது அவன் தூதரினது வழிகாட்டல்களோடு வாழ்ந்து நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல மௌத்தை சந்திக்கிருக்கும் இனிமை நிறைந்த நல்லுள்ளங்கள் மீதிலும் அல்லாஹு தாலாவின் பக்கமிருந்து சாந்தி, சமாதானம், அமைதி என்ற பேரருள் அனைவருக்கும் உண்டாவதாக. அல்லாஹு தாலாவுடைய உயர்ந்த ஒரு அழைப்பை ஏற்று அவனால் கடமையாக்கப்பட்ட ஃபர்லான வணக்கங்களில் ஒன்றான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி அதில் உள்ள நன்மைகள் அனைத்தையும் தவறவிடாமல் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு புனிதம் நிறைந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அன்பு நிறைந்த உலமாக்களே, இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மூத்தோர்களே, வாலிபர்களே, சிறியோர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரது வாழ்விலும் நன்மைகள் என்று எடுத்து வாழ சொன்ன சகல நன்மைகளோடு வாழ்வதற்கு தங்கள் அனைவரையும் பழக்கிக் கொள்ளுமாறும் எந்தெந்த விடயங்கள் பூமியில் பாவமானது தவிர்ந்து விலகி வாழுமாறு சொல்லி தந்திருக்கிறானோ அத்தகைய சகல பாவங்களை விட்டும் தவிர்ந்து விலகி வாழ்வதற்கும் தங்கள் அனைவரையும் பழக்கிக் கொள்ளுமாறும் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் கலந்த அன்பான உபதேசம் செய்கின்றேன். தக்வா என்ற உயர்ந்த பண்பினால் பணிக்கின்றேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரங்களே, எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா பல்வேறு அருள்களை நிறையவே தந்திருக்கிறான். அவ்வாறு அல்லாஹு தஆலாவால் தரப்பட்ட நிஅமத்துக்களில் அனைவருக்கும் சரிசமமாக கொடுக்கப்பட்ட ஒரு நிஅமத் நாங்கள் ஒவ்வொருவரும் கழித்துக் கொண்டிருக்கின்ற காலம் என்ற நிஅமத்தாகும். இந்த நிஅமத் ஒரு மனிதனுடைய உலகத்தின் வெற்றிக்கும் அந்த மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின் வெற்றிக்கும் மிக இன்றியமையாத ஒரு முதலீடாக, இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கிறது. நேரம் என்பது, காலம் என்பது இழந்தால் பெற முடியாத ஒரு உன்னதமான ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் அறிவோம்.
உலகத்தில் நாங்கள் படிக்கின்ற பொழுது படிப்பில் குறைவேற்பட்டால் மீளொரு முறை முயற்சி செய்து எங்கள் படிப்பிலே நாங்கள் முன்னேறி செல்ல முடியும். செய்கின்ற வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டால் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து அந்த வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்து கொள்ள முடியும். இவ்வாறு உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற சில அம்சங்களில் நஷ்டங்களை சந்திக்கின்ற பொழுது அதனை மீட்டிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை இந்த பூமியிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் பெற்றிருக்கின்ற காலத்தினுடைய ஒரு வினாடியை, ஒரு செகண்டை அவன் கழித்தாலும் அதனை திரும்பி மீள எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு உன்னதமான பொறுப்பு வாய்ந்த ஒரு அருளாக இருப்பதை நாங்கள் காலம் என்ற அம்சத்திலே பார்க்கிறோம். எனவேதான் இந்த காலம் பற்றி இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற பொழுது, மனிதர்கள் என்பவர்கள் காலத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். மனிதர்கள் தான் காலமல்ல, காலம் என்ற, நேரம் என்ற, ஆயுள் என்ற அந்த அற்புதமான அருளில் மனிதன் ஒரு தொகுதி, ஒரு பகுதியாக இருக்கிறான். மனிதர்களிடமிருந்து பிரிகின்ற ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு மணித்தியாலங்களும் அந்த மனிதனை உலக வாழ்க்கையிலிருந்து அழித்துக் கொண்டிருக்கிறது. எனவே மனிதா, நீ உனக்கு தரப்பட்ட காலம் என்ற இந்த நேரம் என்ற நிஅமத்தை முறையாக பயன்படுத்தி உலகத்திலும் வெற்றி அடைந்து மறுமையிலும் வெற்றி அடைவதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் என்ற கருத்தை இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், காலம் என்பது சமூகத்திலே கோடை காலங்களில் ரெஜிபோம் பெட்டிகளிலே ஐஸ்கிரீம் வைத்துக் கொண்டு அந்த விற்பனையில் ஈடுபடுகின்ற ஒரு ஐஸ் வியாபாரியை போன்றதாகும். மனிதன் அந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவன் தன்னுடைய ஒரு முதலீட்டை அதற்கு போட்டிருக்கிறான். அந்த முதலீட்டை அவன் லாபமாக பெற்றுக் கொள்வதற்காக வீடு வீடாக சென்று, தெரு தெருவாக சென்று, பல்வேறு சமிக்கைகள் மூலமாக தன்னிடம் இருக்கின்ற அந்த குளிர்மையான ஐஸை விற்பனை செய்து அதனூடாக லாபத்தை அடைந்து கொள்ள நினைக்கிறான். அந்த பொருள் கரைந்து செல்வதற்கு முன்னால் ஒரு பனிக்கட்டி போல, ஒரு ஐஸ் கட்டி போல மனிதனுடைய வாழ்க்கை காலம் என்ற நிஅமத்துக்கு முன்னால் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பேசிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் பிரிக்க முடியாத ஒரு உயர்ந்த அற்புதமாக, ஒரு உயர்ந்த நிஅமத்தாக இந்த காலங்கள், நேரங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதனை மனிதர்கள் பொடுபோக்காக கழித்து விடாமல் இருப்பதற்காக, இதனுடைய பாரதூரத்தை தெரியாமல் உலகத்தின் வாழ்க்கைகளை நஷ்டத்தில் மனிதர்கள் கழிக்காமல் இருப்பதற்காக காலத்தை படைத்த அல்லாஹு தஆலா எங்களுக்கு காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக பல சூறாக்களில், பல இடங்களில் காலத்தின் மீது சத்தியமிட்டு பேசியிருக்கின்ற விடயங்களை பார்க்கிறோம். வத்துஹா வல்லைல் வல்லைலி இதா யக்ஷா வல் அஸ்ர் வல் ஃபஜ்ர் என்றெல்லாம் அல் குர்ஆனிலே பல்வேறு சூறாக்களில் அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலம் என்ற நிஅமத் பெருமதியானது, அதனை இழந்தால் மீள பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட மனிதன் காலத்தை, நேரத்தை நிறைய நல்ல விடயங்களுக்காக, நல்ல அம்சங்களுக்காக, நன்மைகளை ஏவுவதற்காக, தீமைகளை தடுப்பதற்காக, நன்மையான சூழலில் தன்னுடைய கால நேரங்களை கழிப்பதற்காக மனிதன் இந்த ஆயுளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காலத்தை படைத்தவன் மனிதனோடு நெருக்கமாக இருக்கின்ற, மனிதனுடைய நன்மைகளையும் தீமைகளையும் மறுமையிலே எடுத்துக்காட்ட இருக்கின்ற, மனிதன் உலகத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தின் மீது அல்லாஹு தஆலா
சத்தியமிட்டு சொல்கிறான், காலத்தை யாரெல்லாம் முறையாக பயன்படுத்த தவறுகிறார்களோ, நேரங்களை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்த தவறுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்திகளை பல பயான்களில் பல நிகழ்வுகளிலே நாங்கள் கேட்டவர்கள். ஆனாலும் நானும் நீங்களும் இந்த உயர்ந்த நிஅமத்தான காலத்தை பயன்படுத்துகின்ற விடயத்திலே வெற்றி அடைந்து கொண்டு செல்கிறோமா அல்லது தோல்வி அடைந்து செல்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்ற எல்லா கடமைகளையும் இபாதத்துக்களையும் பாருங்கள், காலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். இப்படி இருக்கின்ற அடிப்படை அமல்களெல்லாம் எங்களுடைய காலத்தோடும் நேரத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் நாங்கள் விடையளிப்பி சென்ற அல்லது எங்களை விட்டு விடை பெற்ற ரமலான் இரு நேரங்கள் வருகின்ற பொழுது மனிதர்களோடு ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு செல்கிறது என்று இமாம்கள் சொல்வார்கள். அதுதான் ரமலான் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லியிருக்கிறது, நான் உன் வீட்டுக்கு வந்த விருந்தால், நான் உன்னை விட்டு விடை பெற்று செல்கின்ற நேரம் வந்து விட்டது. நான் என்ற ரமலானுடைய காலத்தில் நீ என்னுடைய நேரங்களை என்னுடைய காலங்களை எப்படி பயன்படுத்தினாய் என்பதை நான் அறிவேன். அடுத்த ரமலான் காலம் வரும் பொழுது உன்னை எனக்கு சந்திக்க கிடைக்குமோ இல்லையோ என்ற கவலையோடு காலத்தின் பெருமானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்திவிட்டு அந்த கடந்த கால ரமலானின் நாட்கள் பொழுதுகள் எங்களை விட்டு விடை பெற்றிருக்கிறது. ரமலானே சொல்கிறது, நான் அடுத்த காலம் வரும் பொழுது உன்னை சந்திக்க கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ தெரியாது. என்னுடைய காலங்களை, இரவு பொழுதுகளை, பகல் பொழுதுகளை முறையாக நீ பயன்படுத்தியிருந்தால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் தன்னம் தனியாக நீ இருக்கின்ற பொழுது உனக்காக நான் வந்து அல்லாஹு தஆலாவிடம் பரிந்து பேச கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அந்த ரமதான் எங்களோடு பேசிவிட்டு விடை பெற்றிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இபாதத்துக்கள் அனைத்தும் காலத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துக்களாக இருக்கின்றன. தொழுகை எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகை மிக அழகான நேர முகாமைத்துவத்தை எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றன. லுஹருடைய நேரம் என்றால் லுஹருடைய நேரத்தில் லுஹரை தொழுது முடிக்க வேண்டும். லுஹரை நாங்கள் அசரில் தொழ முடியாது. ஜும்மாவுடைய நேரம் வந்தால் ஜும்மாவுடைய தொழுகை ஜும்மாவுடைய நேரத்தில் தொழுது முடிக்க வேண்டும். ஒரு ரக்காயத் மிஸ் ஆயினாலும் நீங்கள் எழுந்து திருப்பி ஜும்மாவை தொழ முடியாது, லுஹரைத்தான் தொழ வேண்டும் என்ற அளவுக்கு காலத்தின் வினாடிகள், காலத்தின் நிமிடங்கள், காலம் மிக முக்கியமான ஒரு நிஅமத் என்பதை எங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி குர்ஆனும் ஹதீஸும் ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் எந்த காலம்தான் என் வெற்றி, எந்த காலங்கள் தான் எனது தோல்வி என்பதை உணர்ந்தும் உணராதவர்களாக உலகத்திலே தான் நினைத்தொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவலையான அம்சங்களை, கவலையான மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா மனிதன் பயன்படுத்துகின்ற காலத்தின் மீதே சத்தியம் பண்ணி அந்த காலத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற மனிதர்களில் அதிகமான மனிதர்கள் பெரும் நஷ்டவாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரா அஸ்ரில் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, காலம் என்ற நிஅமத் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நிஅமத்தான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். மனிதர்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த வாழ்க்கை காலத்திலே மிகவும் பெருமதியான இரண்டு சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ் கொடுத்த இரண்டு அருள்கள் விடயத்திலே கேலஸோடு பொடுபோக்காக இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மனிதர்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்ற நேரத்தில்
தன்னுடைய ஆயுட்காலங்களை சிறந்த நன்மைகளில் ஈடுபடுத்துவதற்கு தன்னை தயார்படுத்தியிருக்க வேண்டும். ஆரோக்கியமான சூழல் இன்று வீணாக கழிக்கப்படுகிறது. குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய மாணவ சமூகத்திலும் இளைஞர்கள் சமூகத்திலும் ஆரோக்கியங்கள் உள்ள மனிதர்கள் மத்தியிலும் இரவு நேரங்களும் பகல் பொழுதுகளும் அதிகமாக வீணாக கழிந்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகையில் மட்டும் வந்து 5 நிமிடத்தை ஆன்மீகத்தோடு உணர்வு பூர்வமாக தொழுதுவிட்டு மீதி இருக்கின்ற நேரங்களெல்லாம் வீணாக கழித்து விடுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். முஃமின்கள் யார் என்பதை சூரா முஃமினூனிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அனில் லஹ்வி முஹ்ரிதூன், அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நிமிடங்களில் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் எந்த நேரத்திலும் வீணான விடயங்களுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டார்கள். அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில், மார்க்கத்தினுடைய பார்வையில், ஈமானுடைய பார்வையில், தீனுடைய பார்வையில் வெற்றியாளர்களின் பண்புகளில் ஒன்று தனக்கு தரப்பட்ட ஆயுள்களை பெற்ற மனிதர்கள் அந்த நேரங்களை எந்த சந்தர்ப்பத்திலும் வீணடித்து விட மாட்டார்கள், வீணாக கழித்து விட மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தருகின்ற பொன்னான இந்த மணித்துளிகள், அழகான நேரங்கள், இவைகளை நாங்கள் இன்று எதற்கு அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? எதற்கு பயன்படுத்த வேண்டும்? எதற்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது? மனிதர்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியம் என்பது குறிப்பிட்ட சில காலத்தோடு முடிகிறது. அதற்கு பின்னால் அந்த ஆரோக்கியத்தை மனிதன் பெற்றுக் கொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 2 நிஅமத்துக்கள் விடயத்தில் மனிதர்களில் அதிகமானவர்கள் அலட்சியத்தோடு இருக்கிறார்கள், கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். குத்பாவை இந்த தலைப்பில் கேட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் கூட கேட்டுவிட்டு வெளியில் சென்றால் அல்லாஹு தஆலா அருளாக தந்த இந்த நேரத்தை, இந்த காலத்தை எப்படி பயன்படுத்துவோம் என்பது எங்களின் மனசாட்சிகளுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, ஆரோக்கியம் என்ற அந்த உயர்ந்த நிஅமத்தை அதிகமான மனிதர்கள் அலட்சியமான நிலையில் பிழைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு நிஅமத் வல் ஃபராக, ஓய்வு நேரங்கள். ஓய்வு நேரங்கள் என்பது நாங்கள் அதிகமாக தூங்கி விடுவதற்கான நேரங்கள் அல்ல, அதிகமாக நாங்கள் வீண் விளையாட்டுகளில் கழிப்பதற்குரிய நேரங்கள் அல்ல. ஓய்வு நேரங்களை நல்ல அம்சங்களுக்கு, நல்ல நன்மையான விடயங்களுக்கு, நல்ல உறவுகள் பாராட்டக்கூடிய, நல்ல நன்மைகளை ஈடுபடுத்தக்கூடிய அந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்துவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். இந்த 2 நிஅமத்துக்களும் மனிதர்களின் காலத்தில் இருக்கின்ற பெருமதியான 2 பக்கங்களாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற காலத்தின் அளவுகளை தெரிந்து எங்களுடைய காலத்தில் எதை நான் இப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் படித்து தேடி உணர்ந்து, இந்த காலம் என்னை விட்டு விடைபெற முன்னால், நான் காலத்துக்கு விடை கொடுக்க முன்னால் காலத்தை நன்மைகளில் முதலீடு செய்து வெற்றியாளர்களின் அந்த பட்டியலுக்குள் நுழைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எந்த கை கடிகாரங்களும் இல்லாத, எந்த சுவர் கடிகாரங்களும் இல்லாத காலங்களில் காலத்தை மிக கச்சிதமாக அழகாக பயன்படுத்தியவர்கள் எங்கள் முன்னோர்கள். அவர்கள் இந்த காலத்தை, ஓய்வு நேரங்களை, ஆரோக்கியங்களை மிகவுமே பயனுள்ளதாக கழித்ததன் விளைவுதான் மிம்பரில் இருந்து இந்த தலைப்பில் நான் குர்ஆன் வசனங்களோடும் ஹதீஸ்களோடும் தொகுப்படுத்தி இலேசாக பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது. இன்று கைகளில் வாட்ச் மாட்டப்பட்டிருக்கிறது, வீடுகளில் கடிகாரங்கள் மாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் காலத்துக்கு முன்னால் நாங்கள் என்ன சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறோம்? அன்று இந்த எந்த தொழில்நுட்பங்களும் இருக்கவில்லை. நேரம் என்ற நிஅமத்தை, காலம் என்ற நிஅமத்தை பயன்படுத்திய மனிதர்கள் இந்த உலகத்தை எப்படி வாழ வைத்திருக்கிறார்கள்? 1-2 உதாரணங்களை மட்டும் இன்று இந்த குத்பா பிரசங்கத்தில் காலம் ஒரு நிஅமத் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருப்பதால் நான் உங்களுக்கு கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம் என்ற நிஅமத்தை வெற்றி கொண்ட ஒரு மனிதர். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், காலம் என்பது கூர்மையான ஒரு வாளை போன்றது.
நீங்கள் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது பயன்படுத்த தவறினால் அது உங்களை வெட்டிவிட்டு சென்று விடும் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அன்று எங்களுடைய தோழர்களில் ஒரு நபி தோழர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார்கள். 10 வயதில் இஸ்லாம் என்ற உயர்ந்த இந்த தீன் அந்த தோழருக்கு பாக்கியமாக கிடைக்கிறது. 12வது வயதில் அல் குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை முழுமையாக கற்று முடிக்கிறார்கள். தன்னுடைய 14வது வயதில் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதிக்கேற்ப அன்றிருக்கின்ற எல்லா லாங்குவேஜஸ் மொழிகளையும் படித்து முடிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, 14வது வயதில் ஏனைய மொழிகளை எல்லாம் துறைபோக கற்று முடிக்கிறார்கள். தன்னுடைய 18 வயதை அடைகின்ற பொழுது மின் குத்தாபில் வஹியை எழுதக்கூடிய உலகத்தில் இதைவிட பாக்கியம் ஒரு முஃமினுக்கு இருக்க முடியாது. வானத்திலிருந்து மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பெற்ற பசுமையான நீர் போன்ற மதுரமான வழிகாட்டல் குர்ஆன். அந்த குர்ஆன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்துச் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த வரிகளை எழுதுகின்ற பட்டியலில் 18வது வயதிலே தன்னுடைய ஆயுட்காலங்களை செலவழிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, 18 வயது அடைந்தவர்களில் இன்னும் எத்தனை பேர் எங்களுடைய வாராந்த ஜும்மா குத்துபாக்களுக்கு கூட நேர காலத்தோடு வர வேண்டும் என்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். 14 வயதுகளை அடைந்தவர்கள் பாடசாலைகளில் படித்துக் கொண்டு வந்து அப்பொழுதுதான் அவர்கள் கைகளில் வாளிகளை சுமந்து கொண்டு ஆற்றங்கரைக்கு செல்கிறார்கள் குளித்து வருவதற்காக. பாங்கும் சொல்லி ஜும்மாவும் முடிகின்ற நேரத்தில் இறுதி தருணத்திலே பள்ளியின் போர்டரில் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நேரத்தின் பெருமதியும் தெரியவில்லை, மார்க்கத்தின் பெருமதியும் தெரியவில்லை, குத்துபாவில் என்ன பேசினார் என்பதும் தெரியவில்லை. காலங்கள் எல்லாம் அழகான பருவங்களில் வீணடிக்கப்படுகின்ற துர்ப்பாக்கியத்தை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தோழரை பாருங்கள். கைகளில் வச்சு கட்டியிருக்கவில்லை, சுவர்களில் கடிகாரம் மாட்டியிருக்கவில்லை, சந்திரனையும் சூரியனையும் பார்த்து வாழ்ந்த உத்தமமான தோழர்கள் உலகத்துக்கு நல்ல பாடம் படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய ஆயுட்காலங்களை நேரங்களுக்கு முன்னால் காலங்களுக்கு முன்னால் வெற்றிக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். 18வது வயதில் வஹியை எழுதுகின்ற பட்டியலில் ஒருவராக அவர்கள் நியமனம் பெறுகிறார்கள். தன்னுடைய 19வது வயதிலே அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணித்து பேசப்படுகிறார்கள். அஃப்ரதுக்கும் அஃப்ரது ஹாதிஹில் உம்மah, என்னுடைய உம்மத்தில் வாரிசுரிமை சட்டம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பங்கு வைக்கின்ற அந்த மேத்தமேட்டிக்ஸ் சிஸ்டம், கணிதவியல் அறிவு, அது சார்ந்த அறிவை குர்ஆனின் நிழலிலிருந்து தன்னுடைய 19வது வயதில் வாரிசுரிமை சட்டத்தை துறைபோக கற்று முடிக்கிறார்கள். என்னுடைய இந்த உம்மத்தில் வராசத் பற்றிய அறிவு முழுமையாக யாருக்கு இருக்கிறது என்றால், அந்த பாக்கியத்தை யார் பெற்றிருக்கிறார் என்றால் எனது இந்த சிறிய தோழர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் வர்ணித்து பேசப்படுகின்ற குட் நியூஸை சுமந்து கொண்ட அந்த அழகான இளைய நபி தோழர் 19வது வயதிலே வாரிசுரிமை சட்டத்தை துறைபோக படித்து முடிக்கிறார்கள். தன்னுடைய 21வது வயதை அடைகின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, என்னுடைய பிள்ளை மகனோ மகளோ அந்த வயதை அடைந்தால் வாப்பா காணி தேடுவார், உம்மா வீடு தேடுவா, வாகனங்கள் தேடுவார்கள். தவறென்றதை சொல்ல நாங்கள் வரவில்லை. ஆனால் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு காலத்துக்கு முன்னால் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கின்ற தீனுடைய வாசங்களை நாங்கள் கொடுத்திருக்க வேண்டும், ஈமானிய வரிகளை கொடுத்திருக்க வேண்டும். ரமலான் காலங்களிலும் தவறிவிட்டோம், இனி வரக்கூடிய காலங்களிலா நாங்கள் செய்ய போகிறோம் என்ற கேள்வி ஒரு கணம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 21 வயதை அடைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பெண் பார்க்கும் படலத்தில் இறங்கவில்லை, காணி தேடும் படலத்தில் இறங்கவில்லை, வீடு கட்டும் படலத்தில் இறங்கவில்லை. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன். அதற்கு தன்னுடைய
ஆயுளையே கரைத்து விட வேண்டிய தேவை இருக்காது. பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் எனது ரப் என்னை பொறுப்பெடுத்திருக்கிறான். உன்னுடைய மரணம் வரைக்கும் உனக்குரிய ரிஸ்க் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதற்கு நீ ஓடிக்கொண்டிருக்காதே, அதற்கு உன்னை அவசரப்படுத்திக் கொண்டிருக்காதே. தொழுது விட்டால், மார்க்க விடயங்களில் ஈடுபட்டு விட்டால், உன்னுடைய வியாபாரத்தை நோக்கி செல். அங்கு உனக்கு நன்மைகள் இருக்கிறது. அந்த இடங்களில் உன்னை படைத்த ரப்பை உனக்கு தரப்பட்ட நேரங்களில் அதிகமாக நினைத்துக்கொள். தொழிலில் பரக்கத்திருக்கும், குடும்பத்தில் அருள் பாலிக்கும் என்றும் அல்லாஹு தஆலா வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 21வது வயதை அடைகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய தூதரின் வளர்ப்பில் வளர்ந்து ஹலீபாவாக பொறுப்பேற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் குர்ஆனை தொகுக்கின்ற, அந்த வேதத்தை எழுதுகின்ற பட்டியலில் தலைமை பொறுப்பை ஹலீபா அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக பெற்றுக் கொள்கிறார்கள். 21வது வயதில் அல் குர்ஆனை தொகுத்து நூலுருப்படுத்தி சரியான முறையில் எழுதி அந்த நேரம் ஹலீபாவின் கைகளில் ஒப்படைத்து விடுகிறார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரம் அவர்களுக்கு வயது 21. ரமலான் காலங்களில் அல் குர்ஆனை புரட்டி படித்துக் கொண்டு ஓதிக்கொண்டிருக்கின்ற நேரம், இவ்வளவு அழகாக எனக்கு ஓதுவதற்கும் இதன் வரிகளை அழகாக உணர்ந்து கொள்வதற்கும் காரணமான ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவுகள் மனக்கண் முன்னால் வந்து கொண்டே சென்று கொண்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு வரலாற்று சாதனையை 21வது வயதில் மிக அழகாக செய்து முடித்திருக்கிறார்கள். உங்களுடைய வீடுகளிலும் எங்களின் வீடுகளிலும் நாங்கள் கைகளில் எடுத்து ஓதுகின்ற அந்த குர்ஆன் மிக அழகான முறையில் நூலுருப்படுத்தப்பட்டு எங்கள் கைகளில் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் காலம் என்ற நிஅமத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி உலகத்தில் வாழுகின்ற கோடி மக்களுக்கெல்லாம் குர்ஆனின் செய்திகள் கிடைப்பதற்கு காரணமான ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 21வது வயது காலத்தின் அர்ப்பணம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சஹாபியின் வரலாறு. 10 தொடங்கிய பயணம் 12 ஆரம்பித்து 14 வந்து 18 வந்து 19 வந்து 21 மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய, காலத்தை வென்ற, காலத்துக்கு முன்னால் நஷ்டவாளிகளாக மாறாத ஒரு உத்தமமான மனிதராக ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றில் உலகம் அழியும் வரைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, காலத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த பயன்படுத்துகின்ற காலத்துக்கு முன்னால் நான் என்னென்ன சாதனைகள் படைத்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்குரிய காலத்தை முடிக்கின்ற அந்த நேரம் வரும் பொழுது காலத்தின் பெருமதியை மனிதன் அப்பொழுது உணர்ந்து கொள்கிறான். உணர்ந்த மனிதன் காலத்தை கொடுத்த ரப்பிடம் கால அவகாசம் கேட்கிறான். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹா கைரல்லதி குன்னா நஅமல். யா ரப், என்னை படைத்தவனே, எனக்கு நீ உலகத்தில் இன்னும் திரும்பிச் சென்று நல்ல அமல்கள் செய்துவிட்டு வருவதற்கு ஒரு சிறு காலத்தவணை தரமாட்டாயா? உலகத்தில் வாழ்ந்துவிட்டு காலத்தை வீணடித்த மனிதன், காலத்தை துஷ்பிரயோகம் செய்த மனிதன், காலம் என்ற நிஅமத்துக்கு முன்னால் நஷ்டத்தை தேடிய மனிதன், உலகத்தின் கால நேரத்தை முடித்து விடுகின்ற பொழுது காலத்தின் பெருமதியை உணர்ந்த மனிதர்கள் அல்லாஹு தஆலாவிடம் முறையிடுகிறார்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ், எங்களை திருப்பி உலகத்துக்கு அனுப்புவதற்கு ஒரு தவணை தந்துவிடு. அப்படி நீ அனுப்புவதற்கு ஒரு தவணை தந்தால் நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் விட்டுவிட்டு உயர்ந்த நன்மைகள் செய்த காலத்துக்கு முன்னால் நல்லோர்கள் என்ற பட்டியலில் சேர்கின்ற மனிதர்களாக வருவோம் என்று அவர்கள் அவகாசம் கேட்கிறார்கள். குத்துபா கேட்டுக் கொண்டிருக்கின்ற, பேசிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கும் சக்கராத் என்ற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலும் மனிதன் கேட்பது எதை? சல்லியை அல்ல, குடும்பத்தை அல்ல, பொருளாதாரத்தை அல்ல, கட்டிய வீடுகளை அல்ல, காலத்தை தான் கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, காலம் அவ்வளவு பெருமதியானது, அதை உணர்கிறான். குத்துபாவில் கேட்டவன் மறந்து போனான், சக்கராத்தில் உண்மையை உணர்கிறான். எங்கள் ரப்பே, எங்களுக்கு ஒரு சின்ன தவணை தரமாட்டாயா?
நாங்கள் நல்லவர்களாக வருகிறோம், தீமைகள் எல்லாம் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு வருகிறோம் என்ற பொழுது அல்லாஹு தஆலா காலத்தின் சொந்தக்காரன் சொல்கிறான், அவலம் அம்மிருக்கும், மனிதர்களே உங்களுக்கு நாங்கள் காலம் தரலையா, நேரம் தரலையா, யோசிக்க வேண்டியதெல்லாம் யோசிச்சு திருந்துகின்ற அளவுக்குரிய காலங்கள் எல்லாம் தந்து உணர்வு பெறக்கூடிய அளவுக்கு உணர்வு பெறுவதற்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் தரலையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் காலம் எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லித் தருவதற்காக, அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக உங்களிடம் நதீர்கள், அச்சமூட்டி எச்சரிப்பவர்கள் வரலையா? அத்தகைய ஒரு மனிதராக நின்று இந்த பிம்பரில் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, காலத்தை வீணாக கழித்துவிட்டு கை சேதப்படுவதை விட மிகப்பெரிய ஒரு கை சேதம் வேற எதுவும் இருக்க மாட்டாது. அந்த கை சேதப்படுகின்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கும், தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கும், திருந்தி வாழக்கூடிய அளவுக்கும் நாங்கள் உங்களுக்கு நேரம் தரலையா? இந்த இடத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த குர்ஆன் வசனத்தை மீட்டி பார்க்க முடியும். தரலையா என்று கேட்டால் உள்ளம் பொய் சொல்லாமல் சொல்லும். ஏன் தரல? தந்துதானே இருக்கிறான். 20 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்கள், அதற்கு மேலால் போனஸான காலங்கள், இவைகளெல்லாம் தந்ததுதானே என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இந்த விடயங்களை சொல்லி தருவதற்காக உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவர்கள் வரவில்லையா? வந்தார்கள் தானே. சரி, அதை நீங்கள் மறந்திருந்தால் உங்களுக்குள்ளே நாங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய, காலத்தின் பெருமதியை சொல்லக்கூடிய அந்த அத்தாட்சிகளை வைக்கவில்லையா? அதுதான் என்னுடைய உடம்பில் இருக்கின்ற தோள்களின் அழகு குறையத் தொடங்கியது, தலையில் கருத்த முடிகள் ஒன்றொன்றொன்றாக வெள்ளையாக தொடங்கியது. அன்புக்குரியவர்களே, சென்ற ஆண்டில் என்னுடைய தலைமுடிகளில் வெள்ளை முடிகள் இருக்கவில்லை. இந்த ஆண்டில் வெள்ளை முடி 1-2 வந்திருக்கிறது என்றால் நதீர், காலம் என்னை விட்டு பிரிகிறது, அல்லது நான் காலத்துக்கு விடை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியைத்தான் அல்லாஹு தஆலா நான் மேலே ஓதி காட்டியால் குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரங்களே, இறுதியாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அன்புக்குரியவர்களே, 30வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபி தோழர் சஅத் இப்னு முஆத், உயர்ந்த கோத்திர தலைவர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கண்ணியம் பெற்ற ஒரு நபி தோழர், பத்ரின் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்த உன்னதமான ஒரு சஹாபி. அந்த நபி தோழர் 30வது வயதில் தன்னுடைய குஃப்ரான வாழ்க்கையிலிருந்து ஈமானிய வாழ்க்கைக்கு வருகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 37வது வயதிலே அவர்கள் உலகத்தை விட்டு மரணித்து விடுகிறார்கள். 7 ஆண்டுகள் தான் அல்லாஹ்வுடைய தீனோடு அவர்கள் வாழ்ந்த காலம். அந்த மனிதர் மரணிக்கின்ற நேரம், மரண செய்தியை உணர்ந்த நேரம், அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷ் வைப்ரேட்டாக இருக்கிறது, அதிர்ந்திருக்கிறது. அது எதனால் என்றால் பயத்தால் அல்ல. பூமியில் ஆயுட்காலங்களை 7 ஆண்டுகளில் 70 ஆண்டு காலம் வாழ்ந்தால் கூட ஒரு மனிதர் இந்த அளவுக்கு காலத்தில் நன்மை செய்திருக்க முடியாது என்ற அளவுக்கு 7 வருஷத்தில் மிகச்சிறந்த நன்மைகளை செய்துவிட்டு அல்லாஹு தஆலாவுடைய அந்த மறு உலகம் நோக்கி புறப்படுகின்ற நேரம் மரணித்த செய்தியை கேட்டதன் பின்னால் அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷ் அதிர்ந்து நின்றது. பூமியில் இருந்து ஒரு நல்ல மனிதர் பிரிந்து விட்டார் என்ற செய்தியினால் அந்த அர்ஷ் ஆனந்தத்தால் அதிர்ந்தது என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். மரணித்த நபி தோழரை குளிப்பாட்டி கபனிட்டு அடக்கம் செய்வதற்கு தொழுகைக்கு கொண்டு வந்து தொழுகை நடத்தியதன் பின்னால் அடக்கம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி ஒன்று இருக்கிறது. தோழர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உயர்ந்த நபி தோழர், 30வது வயதில் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டார்கள். 7 ஆண்டுகளில் மிகச்சிறந்த அமல்களிலே முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். இவரின் ஜனாசாவிற்கு இதுவரையும் பூமிக்கு இறங்காத 70,000 மலக்குமார்கள் இந்த மனிதரின் ஜனாசாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதுவரையும் இந்த பூமிக்கு இறங்காத 70,000 மலக்குமார்கள் இந்த தோழரின் ஜனாசாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை
அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழருக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், எனது ஜனாசாவுக்கும் அந்த மலக்குகள் வர வேண்டும். அப்படியாக இருந்தால் எங்களின் ஜனாசாக்களுக்கும் அப்படி மலக்குகள் இறங்க வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தை எப்படி பயன்படுத்தியிருப்பார்கள், காலத்தை எப்படி திட்டமிட்டிருப்பார்கள், ஆயுளை எப்படி நன்மைகளில் முதலீடு செய்திருப்பார்கள். கரைந்து செல்கின்ற நேரங்களை, கரைந்து செல்லக்கூடிய காலங்களை நாங்கள் புத்தி கெடுத்து நல்ல மனிதர்களாக உணர்ந்து எங்களுடைய காலம் என்ற நேரம் என்ற இந்த அருளுக்குரிய சந்தர்ப்பங்களை நல்ல நன்மைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய உத்தமமான மனிதர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு அருளாக தந்திருக்கின்ற காலத்தின் தொகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நேரத்துக்கும் காலத்துக்கு முன்னால் கடமைகள் அதிகமாக இருக்கிறது ரப்பே. அவைகளை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய காலத்தின் பரக்கத்தையும் ஆயுளில் ஆரோக்கியத்தையும் தந்தர் புரிவாயாக. காலத்தை முடித்து உன்னை சந்திக்கின்ற பொழுது உத்தமமான தோழர்கள் நேர காலங்களை பயன்படுத்தி உலகத்தை நன்மைகளை கொண்டு அழகுபடுத்தியது போல நாங்களும் எங்களுடைய கால நேரங்களை பயன்படுத்தி எங்களுடைய ஊர்களை, மஹல்லாக்களை, வீடுகளை, நேரத்தை நல்ல முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி அந்த நல்லோர்களின் பட்டியலில் இணையக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய காலங்களில் பரக்கத் செய்வாயாக. ஆயுளில் ஆரோக்கியத்தை நீடிப்பாயாக. நன்மைகள் செய்வதற்கான கால சூழல்களை அதிகரித்து தருவாயாக. தீமைகளில் இருந்து விடுதலை பெற்று நன்மைகளோடு அதிகமான நேரங்களை கழிக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்கள் முன்னோர்கள் எப்படி காலங்கள் நேரங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றார்களோ அத்தகைய முறையில் இந்த கால நேரங்களை பயன்படுத்தி தோல்வி அடையாத வெற்றி பெற்ற குணசீலர்களோடு எங்களை இணைத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ்.